இருக்கும் வரை ஒரு சூர் மாத்திக்க மாட்டேன். காரணம் இது பதவிக்காக இந்த உடம்பு இங்க வரல. இந்த ரத்தம் என்பது ஒரு எம்எல்ஏ எம்பி வாங்கி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ போட்டுக்கலாம். ஐபிஎஸ் இருந்ததே தூக்கி வீசிட்டு வந்தால் நானு. அதனால இந்த எம்பி எம்எல்ஏ போட்டு என் பேரை அழகுபடுத்திக்கலாம். அதுக்கு இங்க வரல. சிஎம் ஒரு வார்த்தையை போட்டுக்கலாமா? அதுக்கும் வரல. என்னை விட தகுதியானவர்கள் 1000 பேர் ஊர்ல இருக்காங்க. நான் இங்கே வந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன். வணக்கம். குழம்பி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. எப்படி வச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரை காலை பார்த்து வச்சாங்களாம். அட பாவிகளா, குடிக்கிற காப்பிக்கு குதிரை காலை பார்த்தா பேர் வைப்பீங்க? காப்பி குடிக்கும்போது குதிரை கால் தான் ஞாபகம் வரும். ஏன் காப்பின்னா ஆவாதாக்கும்? காப்பிங்கிறது இங்கிலீஷா? காப்பி இங்கிலீஷ், கேரட் இங்கிலீஷ், பீட்ரூட் இங்கிலீஷ், எதெல்லாம் தெரியாது அதெல்லாம் இங்கிலீஷ். இதுதான் தமிழனோட லட்சணம். இவ்வளவுதானா? காப்பிங்கிறது சுத்தமான தமிழ் பொருள், தமிழ் சொல்லுதான் காப்பி. உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, பகுதி விகுதி அடிப்படையில பிரிச்சு எழுத தெரியாது. அதனால எதெல்லாம் பிரிக்க முடியலையோ, எதெல்லாம் தெரியலையோ, எதெல்லாம் புரிய மாட்டேங்கோ, அது எல்லாம் அன்னை மொழி காப்பி ஆயிரும். குதிரை காலை பார்த்து எவனாவது பேர் வைப்பானா? தமிழ் தேசியம் இருக்கிற வரைக்கும் தமிழ் உருப்படவே உருப்படாது. தமிழ் தேசியம் எங்க இருக்கோ அந்த நாடு விளங்காது. தமிழ் தேசிய சிந்தனை வந்துட்டா அந்த மக்களும் நல்லா இருக்க முடியாது. பதநீர் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு தாவரத்தோட விந்தணு, ஒரு தாவரத்தோட விந்தணு. அதுக்கு பேர் வச்சா பாருங்க பதநீர்னு. அது எப்படி இருக்கு கேட்க? தேனுக்கு தேனுன்னு பேர் வச்சான். தேன் வந்து ஒரு உயிரினத்தோட எச்சம். அந்த தேனுக்கு அதாவது தேனுன்னு பேர் வச்சிருக்கான் பாருங்க. இப்படி வைக்கணும் பேருனா. அதை விட்டு குடிக்கிற காப்பிக்கு குதிரை காலை பார்த்து பேர் வச்சானா? கோதுமைக்கு பேர் வைக்கணும் எதை வைப்பிய? சோவிக்கு பேர் வைக்கணும் எதை தூக்கி பாப்பிய? இதெல்லாம் இப்படிதான் தூக்கி பார்த்து தான் பேர் வைப்பாங்களோ? இதுதான் தமிழ் தேசியத்தோட லட்சணம். இதுதான் தமிழோட லட்சணமா? பேர் வச்சா பகுதி விகுதி இருக்கணும். 10 பொருள்ல ஏதாவது ஒண்ணுக்குள்ள வரணும். அப்படி வந்தாதான் அது பேர் சொல். சும்மா விட்டுட்டு குழம்பின்னா என்னது குழம்பி? மண்டையில மூளை இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். காப்பியை எப்படி பிரிச்சு எழுதணும் அப்படின்னா, காப்பு கூட்டல் உரிமை, காப்பு உரிமை, தொல் கூட்டல் காப்பு கூட்டல் இயம், தொல்காப்பியம், காப்பு கூட்டல் பூ காப்பு, காப்பு கூட்டல் ஈடு காப்பீடு, காப்பு கூட்டல் ஈ காப்பி, பாது கூட்டல் காப்பு கூட்டல் பூ பாதுகாப்பு. எப்படி வந்துச்சு? இப்ப இதெல்லாம் பகுதி ஒண்ணுதானே. விகிதில பொருள் மாற உங்களுக்கு ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்துரும். அப்போ காப்பிங்கிறது இங்கிலீஷ்னா தொல்காப்பிங்கிறது இங்கிலீஷ் தானே, பாதுகாப்புங்கிறது இங்கிலீஷ் தானே, காப்புரிமைங்கிறது இங்கிலீஷ் தானே, காப்பீடுங்கிறது இங்கிலீஷ் தானே. அப்படி காப்பு அப்படின்னா பாதுகாப்புன்னு அர்த்தம். பாது கூட்டல் காப்பு பாதுகாப்பு. காப்பி அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பானம் காப்பி. இப்போ 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய வேலை வந்துச்சுன்னா 12 மணிக்கே திடீர்னு வயிறு பசிக்கும். அப்படி வயிறு பசிக்கும் போது ஏதோ காப்பி குடிச்சாக்கினா கொஞ்சம் ஆத்தலா இருக்கும், ஒரு பசியாடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் 1 மணி வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். அதனால அது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகத்தான் காப்பி அப்படின்னு பேர் வச்சிருக்கு. காப்பு கூட்டல் ஈ, காப்புனா பாதுகாப்புன்னு அர்த்தம். அந்த பாதுகாப்பு கொடு, காப்பு கூட்டல் ஈ கொடு, ஈனா கொடுன்னு அர்த்தம். காப்புனா பாதுகாப்பு கொடு அப்படிங்கிற அடிப்படையில பேர் வச்சிருக்கு. அதை விட்டுட்டு காப்பிங்கிறது இங்கிலீஷ், நாங்க காப்பி சொல்ல மாட்டோம், குழம்பின்னு தான் பண்ணா நல்லவா இருக்கு, அசிங்கமா இல்ல? வேற எவனா பார்த்தா சிரிக்க போறான். தமிழ் தேசியத்தோட லட்சணம் இப்படிதான் இருக்கு. திராவிடத்தோட லட்சணம், தமிழ்னு மொழி வெறி பிடிச்சவன் லட்சணம் இப்படிதான் இருக்கும். மொழி அரசியல் பண்றவன் வேலை தமிழை அழிக்கிறதும், தமிழனை கொள்றதும், தமிழ் இனத்தையே அழிக்கிறதும். மொழி வெறி பிடிச்சவன் தமிழ் தேசியக்காரன் தான். அவனோட வேலையே மொழியை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். மற்றபடி அவனுக்கு தமிழை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. அதனாலதான் குழம்பின்னு தான் சொல்லுவோம், காப்பீடு சொல்ல மாட்டோம். அது ஒரு லட்டு நாங்க சொல்ல மாட்டோம், அது வடமொழி. நாங்க கோழினை தான் சொல்லுவோம். போயிட்டா லட்டுங்கிறதுல விகிதில அதுலயும் இருக்குது. அதை விட்டு பேச்சு 7 கிரகம் தாண்டி 8வது கிரகத்துக்கு பேச்சு கோழினை தான் சொல்லுவோம். கோழினை ஏன் லட்டுன்னு சொன்னா அவதான். காப்பி அப்படிங்கிறது தமிழ் சொல்லுதான். அதை விட்டுட்டு இன்னும் குழம்பின்னு சொல்லி இருந்தேன்னா நல்லா இருக்காது. குதிரை காலை பார்த்து குடிக்கிற காப்பிக்கு எவனா குதிரை காலை பார்த்து பேர் வைப்பானா? காப்பிக்கு குதிரை காலை தூக்கினே சரி, கோதுமைக்கு ஏதோ தூக்குவிய? சங்கு சோவிக்கு எந்த கால தூக்குவிய? அசிங்கமா இல்ல? பகுதி விகிதி அடிப்படையில பிரிச்சோம்னா இப்படிதான் பிரிக்கணும். இப்ப பாருங்க, காப்பு கூட்டல் உரிமை, காப்பு உரிமையா? காப்பு என்னது பகுதி, உரிமை என்னது விகுதி. வந்துருச்சா? தொல்காப்பியத்தை பிரிச்சா இப்படி 3 விதமா வரும். தொல்ங்கிறது பகுதி, இயம் அப்படிங்கிறது விகுதி, காப்பிங்கிறது இடைச்சொல். காப்பு கூட்டல் பூ காப்பு, இங்க பகுதி விகுதி, அவ்வளவுதான். காப்பு கூட்டல் ஈடு காப்பீடு, பகுதி விகுதி, அவ்வளவுதான். காப்பு கூட்டல் ஈ காப்பி, பகுதி விகுதி. ஈங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழியில வரக்கூடியது, அதனால காப்பி, அது விகுதி ஆகுது. பாது கூட்டல் காப்பு கூட்டல் பூ பாதுகாப்பு, பாதுங்கிறது பகுதி, காப்புங்கிறது இடைச்சொல், பூங்கிறது விகுதி, பாதுகாப்பு. இப்படிதான் வரணுமே தவிர அதை எடுத்துட்டு ஒரு எழுத்து எடுத்து வச்சுட்டு இந்து விகாரமானது, இத்து இறந்த கால இடைநிலையானதுன்னா சொல்லக்கூடாது. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு பொருளை பிரிச்சா இப்படிதான் பிரிக்கணும். அப்படி பிரிக்கும் போது பகுதி விகிதை எடுத்து பிரிக்கும் போது ஒரே சொல்ல நிறைய பொருள் தரும். அப்படின்னாதான் அப்பதான் அது மொழி, அப்பதான் பிள்ளைங்களுக்கு புரியும், அப்பதான் நல்லா இருக்கும். இதுதான் ஏற்புடையது. ஒரு காப்பிங்கிறது ஒரு வார்த்தை அப்படின்னா வார்த்தையை பிரிச்சா சொல்லுதான் கிடைக்கணும். அதை விட்டுட்டு எழுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்து விகாரமானது, இத்து இடைநிலை விகாரமானதுன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு எப்படி புரியும்? இந்த லட்சணத்துல காப்பிக்கு குழம்பியா எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கௌபம் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.